போன வாரம் மட்டும் சென்னையில நடந்த சாலை விபத்துக்கள் 32, விபத்துக்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12, திருடு போன சைக்கிள் 64, கார் 3, வீடு புகுந்து திருடுதல் 4, பிட் பாக்கெட் 94. மாசத்துல முதல் வாரம், அதனால கொஞ்சம் அதிகமாவே நடந்திருக்கு. அடிதடி சம்பவம் 3, 3மே அரசியல் தொண்டருக்குள்ள ஏற்பட்டது. கொலை குத்தம் 1. இத்தனை குத்தங்கள் நடந்திருந்தாலும் போன வாரத்துல ஒரு ஆறுதலான செய்தி என்னன்னா, வழிப்பறி எதுவுமே நடக்கல. இவ்வளவுதான். இனிமே நீங்க என்ன கேட்கணுமோ அதை கேட்கலாம். போன வாரம் வழிப்பறியே நடக்கலைங்கிறது வச்சு சென்னை நகரம் ஒரு பாதுகாப்பான இடம் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னா ராத்திரியில கூட ஜனங்க தைரியமா நடமாடலாமான்னு கேட்டேன். ஐ மீன் கையில பணத்தோட. அப்படி ஒரு நாள் வரணும். வரும். எங்க வரப்போகுது? போலீஸ் ஸ்டேஷன்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, தெருவுல நீங்க எங்க கொடுக்க போறீங்க? எந்த அர்த்தத்துல அப்படி சொல்றீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல பெண் கைதிகளை ரொம்ப கீழ்த்தரமா நடத்துறாங்களே, இது உங்க டிபார்ட்மெண்ட்க்கு அவமானமா இல்ல? எந்த ஸ்டேஷன்ல என்ன அக்கிரமம் நடந்திருக்குங்கிறது நீங்க தெரியப்படுத்தினால் தகுந்த ஆதாரத்தோட சம்பந்தப்பட்டவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். இதுல எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது. தேங்க்யூ. இத பத்தி நான் அப்புறமா கம்ப்ளைண்ட் பண்றேன். அது இருக்கட்டும், போன வாரம் சனிக்கிழமை கொலை செய்யப்பட்ட துளசி கேஸ்லயாவது கொலகார சீக்கிரமா கிடைப்பானா, இல்ல இதுவும் மாச கணக்குல மர்மமாவே இருக்குமா? இது காவல்துறை அவமானப்படுத்துறதுக்காக கேட்ட கேள்வி மாதிரி இருக்கு. நோ சார், வர வர காவல்துறை மேல பொதுமக்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது. பல சந்தர்ப்பங்கள்ல போலீஸ்காரங்களே குற்றவாளியா இருக்காங்க. அதனாலதான் கேக்குறேன். நீங்க சொல்ற மாதிரி ஆட்கள் டிபார்ட்மெண்ட்ல 1-2 இருக்கலாம். ஆனா நீங்க குறிப்பிட்டு சொல்ற இந்த துளசி கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ற ஆபீசர் இன்ஸ்பெக்டர் வினோத் திறமையும் உற்சாகம் உள்ள இளைஞர். இவர் இந்த கேஸ்ல கூடி சீக்கிரமே குற்றவாளியை கண்டுபிடிச்சோம் நான் நம்புறேன். இல்லையா வினோத்? எஸ் சார். நீங்க ஐ மீன் பத்திரிகையாளர்லாம் இவரை சப்போர்ட் பண்ணும். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் தி டே. போயிட்டு வாங்க. அரே ராம். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன உங்களுக்கு தெரியுதா? தெரியுமே, பிரஸ் ரிப்போர்ட்டர் அண்ணம். நானோ அதை நான் கேட்கல. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது சந்திச்சு ஞாபகம் இருக்கா? இல்ல, ஞாபகம் இல்ல. கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டருக்கு இவ்ளோ புவர் மெமரியா? நம்ம 2 பேரும் ஒரே காலேஜ்ல ஒரே வகுப்புல 3 வருஷம் ஒன்னா படிச்சிருக்கோம். என்ன உங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த கேஸ் எப்படி சார் இன்வெஸ்டிகேட் பண்ண போறீங்க? ஐ அம் சாரி. அதப்படி உங்களை அவ்வளவு சுலபத்தில் நான் மறந்துட்டேன். நமக்கு அவ்வளவுதான் சாமர்த்தியம்னு வச்சுக்க வேண்டியதுதான். இதுக்கு போய் அழட்டிக்க முடியுமா? எனிஹவ் இட்ஸ் a great insult to me. இந்த கொலகாரம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த கேஸ் உங்க கையில மாட்டிருக்கு. எனிவே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். உங்க வாழ்த்துக்கள் இல்லாமலேயே என்னால கொலகாரனை கண்டுபிடிக்க முடியும். Thank you very much.